ஹலோ கைஸ், நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா கிரிக்கெட் லீக் தான் பார்க்க போகிறோம். இதான் கிரிக்கெட் கேம்லேயே கொஞ்சம் ஃபேமஸான கேம். சரி வாங்க நம்ம போய் விளையாடலாம். நான் வந்து ஜொனாஸ்பர்க் தான் விளையாட போகிறேன். சரி யார் ஆப்போனண்ட்டாக கிடைக்க போகிறாங்கன்னு தெரில. நல்லா ஈஸியான பிளேயராக கிடச்சேன்னா நல்லாயிருக்கும். சரி வாங்க பார்க்கலாம். ஒரு 10 லெவல் இருக்கவங்களுக்கு கிடச்சிருக்காங்க. அவங்களும் இந்தியா தானே. நம்ம பாஸ்கெட் எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு. கரெக்டாக ப்ளூ கலர் வச்சா போட்டால் நல்லா லக்கு வரும். அதான் போட்டேன். நமக்கு ஒரு 2 ரன் கிடைக்க சான்ஸ் இருக்குது. நீங்கள் பார்த்துக்கலாம் அடுத்த வாட்டி. திருப்பியும் போட்டிருக்கேன். இப்போயாவது விக்கெட் அவன் 6 அடிச்சிட்டான். விடுங்க பார்த்துக்கலாம். நம்ம அடிச்சிக்கலாம், பிரச்சனை இல்லை. இப்பயும் கரெக்டாக வச்சுருக்கோம். விக்கெட் விடணும். திருப்பி 6 அடிக்கிறான். சரி விடுங்க பார்த்துக்கலாம். நான் வந்து சைடு மாற்றி போடுவோம். சைடு மாற்றி போட்டால் வரும். சரி இப்போயே அவன் வந்து 2 ரன்ஸ் தான் எடுத்துருக்கான். அடுத்த பால் இப்படி வச்சு போடலாம், கரெக்டாக இருக்கும். இதே 6 அடிச்சிட்டான். வேறு ஏதாவது பால் தான் நம்ம ட்ரை பண்ணணும். சுவாஸ் வச்சு நம்ம ட்ரை பண்ணலாம் பாலை. சுவாஸ் வந்து ஒரு ஆஃப் பண்ணு. இது ஓகே. இப்போ நம்ம தான் பேட்டிங் ஆட போகிறோம். நான் வச்சுருக்கிறது வந்து விகாஸு. அவனும் பாஸ்கர் தான் வந்துருக்கான். அவன் கிங்ஃபிஷர் பால் வச்சுருக்கான், எல்லோ கலரில் இருக்குல்ல. இப்போ அவன் சுவாஸ் அனுப்புகிறான். நோத்திட்டு கரெக்டாக வச்சாச்சுன்னா 4 போடணும் வச்சுருக்கு. சரிங்க, 3 ரன்ஸ் இல்லை 2 ரன்ஸ் கிடைக்கும். 2 ரன்ஸ் கிடச்சிருக்கு. அடுத்தது வந்து திருப்பி ஒரு 3 ரன்ஸ் இல்லை 2 ரன்ஸ் கிடைக்கும். 3 ரன்ஸ் கிடைக்குது. அது 2 ரன்ஸ் தான் கிடைக்குது. சரி வாங்க நம்ம அடுத்த பால் ஃபேஸ் பண்ணுவோம். அடுத்த பால் நம்ம பின்பக்கமாக அடிக்கலாம். இப்படியும் 2 ரன்ஸ் கிடைக்க சான்ஸ் இருக்குது. சரி வாங்க 3 பால் 6 அடிச்சாலும் லக்கு வரும். கைஸ் ரொம்ப பாடாக இருக்கும் கைஸ். இப்போ மிஸ்டு பாலு. இப்போ இருந்தாலும் அவுட்டாக தான் போடுவோம். அதுக்கப்புறம் நான் உங்களோட இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ கைஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் மறக்காமல் பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணுங்கள். பை.